யாழ் மாவட்டத்தில் இந்த தேர்தல் என்னத்தை சொல்லி நிற்கிறது பார்த்தோம்னா 17 சபைகள். இதில் எவ்வாறு இந்த முறை தேர்தல் மாறி போனதுன்னு சொன்னால், அஹ், யாழ் இப்பொழுது கிளிநொச்சியை தவிர்த்து சொல்லுகிறேன். யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் பார்த்தால் 40,000 வாக்களை பெற்ற தமிழரசு கட்சி இப்பொழுது 88,000 வாக்களுக்கு இந்த தேர்தலில் சென்றிருக்கிறது. காங்கிரஸ் 26,500 வாக்களை பெற்றது பாராளுமன்ற தேர்தலில். இப்பொழுது அது 51,046ஆக அதிகரித்திருக்கிறது. ஆனால் அவர்கள் 2 சபைகளில் போட்டியிடவில்லை. அவருடைய வாக்கு போட்டியில் நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஜேவிபி 72,000 வாக்களை பெற்ற ஜேவிபி யாழ் மாவட்டத்தில் இப்பொழுது 56,615 வாக்களை இந்த முறை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 16,000 வாக்குகளுடைய குறைவு அவரிடம் வெளிப்படுகிறது. அவர்கள் 17 சபைகளிலும் போட்டியிட்டார்கள். காங்கிரஸ் 17 சபைகளிலும் போட்டியிட்டிருந்தால் அது 2வது இடத்தை பெற்றிருக்கும். இப்பொழுது என்னென்னு சொன்னால், காங்கிரஸிலும் பார்க்க ஜேவிபி இப்பொழுது அவர்கள் முழுமையாக 17 சபைகளிலும் காங்கிரஸ் 15 சபைகளில் மட்டும் போட்டியிட்டதால் அவர்களிடம் பார்க்க ஒரு 5,000 வாக்கள் மேலதிகமாக பெற்று 2வது இடத்தில் இருக்கிறார்கள். ஜனநாயக, அதாவது சங்கு கட்சியில் போட்டிருக்கக்கூடிய ஜனநாயக மக்கள், தமிழ் மக்கள் தேசிய முன்னணி, அவர்களை பார்த்தோம்னு சொன்னால் 21,000 வாக்கள் இருந்து அவர்களுக்கு 35,000 வாக்குகளாக இந்த தேர்தலில் மக்கள் அளித்திருக்கிறார்கள். அவர்களும் 2 சபைகளில் போட்டியிடவில்லை, 15 மட்டும்தான் என்று அவருடைய எதுவும் நிராகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்களால் 15 சபைகள். அதுபோன்று மக்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணி, அதாவது விக்னேஸ்வரன், மணிவண்ணன் போன்றவர்களை உள்ளடக்கிய கூட்டணி, அவர்கள் 7 சபைகளில் தான் இறுதியில் போட்டியிட்டார்கள். அவருடையும் பலது நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் 12,000 11,800 ஒரு 1000 தான் குறைந்திருக்கிறது. ஆனால் 7 சபைகள் தான். ஆகவே அவர்கள் போட்டி கிட்டத்தட்ட 10 சபைகளில் போட்டியிடவில்லை. அவருடைய வாக்கெண்ணிக்கை கூட அதிகரித்தே பார்க்கலாம். இபிடிபியினுடைய வாக்கெண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, அவ்வாறே இருக்கிறது. அனைத்துக்கும் மக்கள் அதிகரித்த வாக்கை இந்த முறை வழங்கியிருக்கிறார்கள். ஜேவிபிக்கு வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது, ஏனையவர்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சி மீது நம்பிக்கை கொண்டவர்களாக தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் போல இல்லை. தமிழ் கட்சிகளில் போட்டியிட்ட அனைவருக்கும் அதை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தியை அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். ஜேவிபி எங்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறது, அதனால் அவர்களிடமிருந்து அந்த வாக்கை அவர்கள் எடுத்து தமிழ் கட்சிகள் அனைத்துக்கும் செய்தனூடாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த வாக்கை அளிக்கவில்லை. உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அவநம்பிக்கை, நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய விடயங்களில் பின்தங்கி இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அது பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு எதிராக வாக்களிக்க முற்பட்டோம். அவர் செய்தியை உங்களுக்கு சொல்ல பார்த்தோம், ஆனால் அது தவறாகிறது இனம் சார்ந்து என்கின்ற ஒரு காரணத்தினால் மீண்டும் தமிழ் கட்சிகளுக்கு அந்த வாக்கை பிரித்து போட்டுவதனூடாக திருப்பியும் சொல்லுகிறார்கள். உங்கள் பணி இப்பொழுது வழங்கக்கூடிய இந்த 2வது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது, நீங்கள் புரிதலுடன் உட்படுத்தியாவது இந்த மாற்றத்தை இதற்கு பின்னரான காலத்தில் வெளிப்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் அந்த மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு மீண்டும் வாக்களித்திருக்கிறார்கள்.